எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரர்களிய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில் 5வது நூறில் 8வது பதிகத்தில் 8வது பாட்டை சொல்ற கேட்டுங்க. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலே வளைவாய் நேமி படையாய் குடந்தை கடந்த மாமாயா சடரா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது இளையாதுனது தாள் இளையாதுனது தாள் ஒருங்க பிடித்து போதவி செய்யே. இது பாட்டு. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் வளைவாய் நேமிப்படையாய் குழந்தை கிடந்த மாமாயா கலரா உடல் எனதாவிப்பு சரிந்து போகும்போது இளையாது உனதால் ஒருங்க பிடித்து போதவை செய்யே அப்படிங்கிறது பாட்டு. இதை களைவாய் துன்பம், இந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிற துன்பங்களை எல்லாம் பிறவி பிணின்னு இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய துன்பம். ஜீவாத்மாவுக்கு இருக்கிற பெரிய துன்பமே பிறவி பிணி தான். ஜீவாத்மாவின் துன்பமாகிய பிறவி பிணி களைவாய் துன்பம் களையாது ஒழிவாய். சரி, அதை எனக்கு இப்போ நீக்கி கொடு, அந்த பிறவி பிடியிலேருந்து என்னை போக்கி கொடு. களையாது சரி, அது கூட பரவாயில்ல, விடு. களையாத நீ விட்டுரு, பரவாயில்ல. அப்படியே நீ களையாது போனாலும் ஒழிவாய் இருப்பாயின்னு அர்த்தம். அப்படியே நீ என்னுடைய இதை களையாது ஒழிவாய்னா அப்படியே நீ என்னோட இதை களையாமல் இருந்தாலும் களைகண் மற்றிலேன்னா இப்பிறவில களைகண் இந்த பிறவில வேறு தெய்வங்களை நாடமாட்டேன்னு அர்த்தம். களைகண் இதை களைவதற்காக வேறு தெய்வங்களை கண்ணாலும் பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். அதான் இங்கே, அதாவது அவரோட வைராக்கியத்தை சொல்றது. இந்த இடத்துல தன்னுடைய வைராக்கியம் தான் நினைச்ச காரியத்தை தான் நினைச்ச மாதிரி முடிக்கணுன்றதுக்காக இடத்துல வைராக்கியத்தை சொல்றதை வழியா இது மற்ற இது பற்றியும் குறை சொல்லி சொல்லலை. அதை வச்சுக்கோ. களைகண் மற்றிலேன்னா இந்த பிறவியில இந்த இதை கரையத்துக்கு என்னோட துன்பங்களை களையத்துக்காக நான் வேற தெய்வத்தை போய் நாடலாம் மாட்டேன். அதுலயே உங்களுக்கு அப்போ அவர் வேற தெய்வத்தை நாட மாட்டேன்னு சொல்லும் போதே வேற தெய்வம் இருக்குன்னு ஒத்துக்கிறாருன்ற மாதிரி அது இல்லையா. அதனால அது வேண்டாம் நம்மளுக்கு. அவரோட வைராக்கியத்தை பாருங்க. நீ தான் எனக்கு பண்ணணும் அந்த வைராக்கியம். அதை சொல்றாருங்க. களைகண் மற்றில்வேன் இப்பிறவி களைய வேறு தெய்வங்களை நாடமாட்டேன். வளைவாய்னா வளைந்த வாயை உடைய அந்த அதாவது வளைஞ்சிருக்கிற நேமி படையாய். நேமின்னா சக்கரம், பெருமாளோட சக்கரம். படையினா அதையே ஒரு ஆயுதம். அவருக்கு இந்த சக்கரத்தாழ்வார் இருக்காரு, அவரே ஒரு படையாம். அவரே ஒரு படை அளவுக்கு சமமானவராம். அதுதான் சொல்றாருங்க. வளைவாய் நேமி படையாய் வளைந்த சக்கரங்களை உடைய சக்கரத்தாழ்வார், வளைந்த சக்கரத்துடைய வளைந்த பகுதியுடைய சக்கரத்தாழ்வார், குடந்தை கிடந்த மாமாயா. இப்போ குடந்தையில கும்பகோணத்தில் பள்ளி கொண்டுள்ள மாமாயா. மாயான்னாலேயே மாய சக்தி மிக்கவன். மாமாயானா மிகப்பெரிய மாய சக்திகளை உடையவன். என்னென்னலாம் பண்ணுவேன்னே தெரியாது. நீ எத்தனையோ மாயங்கள் பண்ணியிருக்க. அதில் அதெல்லாம் நினச்சி பார்த்தா நீ பெரிய மாமாயன்றது சொல்ற. அதான் அந்த இடத்துல. அதனால அப்படிப்பட்ட பெரிய மாமாயா தளரா உடலம் எனது ஆவி. தளரா உடலம், தளரா உடலம்ன்றது தளரான்னா தோளாத உடம்பு, தோளாத. உடலம்ன்றது உடல், பூடல். ஞாபகம் சொல்லுறது. சடலம்னா உயிரற்ற உடல், உடல்னா பூடகல், இந்த உயிரோட இருக்கிற உடல். தளரா உடலம் தளர்ந்து, தளரா உடலம் எனது ஆவி. அந்த மாதிரி தளர்ச்சி இல்லாத தோளாத உடலை உடைய என்னுடைய ஆவி உடலை, அதுதான் சொல்ல. தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது பாருங்க. இதுல பிரிந்து போகும்போதுன்னு சொல்ல, சரிந்து போகும்போது. சரிந்துன்னா என்னன்னா புடிங்கின்னு போறது. மண்ணு சரியறதுன்னா மண்ணு மேல ஒரு பிடிப்புல இருக்கு இல்லையா, அந்த பிடிப்பை விட்டு கேட்டிங் தானே வருது, பிச்சுட்டு வருது. அந்த ஒரு பிடிப்புல இப்போ நாட்டில் நிறைய பத்ரிநாத் போகும்போதெல்லாம் மண் சரிவு ஏற்படும். நான் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மண் சரிவு ஏற்படும் போது உங்களுக்கு என்னன்னா மேலே ஒரு பிடிப்போட தான் அந்த மண் இருக்கும். இவ்வளோ நாள் இருந்திருக்கு இல்லையா, அங்கே தானே இருந்திருக்கு. அதை பிச்சுண்டு வரதான். அதை தான் இது சொல்றாருங்க. தளரா எனது உடலம், தளர்ச்சி இல்லாத என்னுடைய உடல் ஆவி. இந்த உடலை விட்டு என்னுடைய உடலில் உள்ள ஆவியாகிய ஜீவாத்மா
சரிந்து போகும்போது, புடுங்கிட்டு வெளியில வரும்போது, உடலை விட்டு புடுங்கிட்டு வெளியில வரலாம். சரிந்து போகும்போது, சரிந்து போகும்போது இளையா உனதாவி. இளையான்னா இந்த இடத்துல வந்து சரிந்து போகும்போதுன்றது சொல்லிட்டேன் இல்லையா. இளையான்றது வந்து அந்த இது இல்லாம, தொய்வு இல்லாம, தளர்ச்சி இல்லாமன்னு வச்சுங்களேன். இளையா எந்த காலத்துலையும் சலியாது இருக்கிறதுன்றாலே அதான் இல்லையா. தளர்வு இல்லாத, தொய்வு இல்லாமல், உனது தாள், உனது பாதங்களை இளையா உனது தாள் நொறுங்க பிடித்து, ஒருங்க பிடித்து, நொறுங்கன்னு இருக்கும் அதுல. அது இளையா உனது தாள்னு வந்த உடனே தாள்ன்றது பாதம். இளையா அந்த மாதிரி அந்த அந்த இது போகாத, தொய்வில்லாமல் இருக்க உன்னுடைய பாதங்களை பற்றி இளையாதுனது உனதால், இளையாதுனதால் ஒருங்க பிடித்து. ஒருங்க பிடிச்சுன்னா உறுதியா கெட்டியா பிடிச்சிக்கிறது, அப்படியே விட்டாத கெட்டியா இறுக்கி பிடிச்சிக்கிறதுக்கு. அதுதான் வைராக்கியம் சொன்னேன் பார்த்தீங்களா. அதுதான் உறுதியாக பிடித்து, நொறுங்க பிடித்து போத விசை நீயே. போதன்னா போவதற்கு, இசைனா இசைந்து, போத விசைன்றது விசைன்னு அதில் கொடுத்துருப்பான். போத இசை, அது இசைன்னு நம்ம எடுத்துக்கணும். போத இசை, போத இசைனா இசைந்து ஒப்புக்கொண்டு, நீயே நான் போவதற்கு நீயே ஒப்புத்துண்டு நீயே என்ன அழைத்து செல்வாய். போத விசை நீயே, போத இசைந்து நீயே என்னை அழைத்து செல்வாய் என்றதாக அர்த்தம். இதோட இது பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, எந்த பிறவி தின்மைகளை தீர்த்தாலும், மறுபிறவிங்கிற இது இல்லாத என் தீர்த்தாலும் சரி, தீர்க்காமலே விட்டாலும் அதை கழுவதற்கு வேற எங்கும் செல்ல மாட்டேன். அந்த மாதிரி என்னுடைய அந்த அந்த முடிவு இருக்க, அதை வந்து என்னோட பிறவி கலையணுக்காக வேற எங்கேயும் செல்ல மாட்டேன். வளைந்து வட்டமாக இருக்கும் சக்கரத்தாழ்வாரை படையாக கொண்டவனே, கும்பகோணத்தில் பள்ளி ஒன்றில் பெரிய மாயங்களை செய்பவனே, மனதால் உன்னை தொய்வில்லாமல் பற்றி கொண்டு, அப்படி எடுத்துக்கணும். மனதால் உன்னை தொய்வில்லாமல் பற்றி கொண்டு என் ஜீவாத்மா உடலை விட்டு பிடுங்கி கொண்டு செல்லும் போது சோர்ந்து போகாமல் உனது திருவடியை சோர்ந்து போகாத உன்னுடைய திருவடியை உறுதியாக பற்றி சரணமாக செய்கிறேன். அதற்கு இசைந்து அருள் ஆட்கொண்டு என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும்ன்றதாக அர்த்தம். போத விசைனையே, போவதற்கு இசைந்து என்னை உன்னுடைய இதுக்கு மோட்சத்துக்கு இட்டு செல்வாயே என்பதாக அர்த்தம். போவதற்கு அதுக்கான இசைந்து நீயே வழி கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னதான் அர்த்தம். அருமையான பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.